ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். அனைவருக்கும் இனி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேற்றே இந்த வீடியோ போட வேண்டியது, பட் ஆனால் போட முடியல. அதனால தான் சுதந்திர தின நாளோட வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வீடியோ போட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சு. வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலையே இல்லை. அதை டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாப்பாவோட பர்த்டே விலாக் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நேற்றைய வரைக்கும் அவளுக்கு பர்த்டே விஷஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதுவும் இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. ஸோ அனைவருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். இன்னும் சாமி கும்பிடலை அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சாமி கும்பிடுங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை சின்னதாக ஒரு வெத்தலை பாக்கு, பழம், பூ வச்சு கூட நீங்கள் தாம்பலம் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது 3 பேரோ 5 பேருக்கோ கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதனோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வேண்டுறது அப்படியே நடக்கும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ பாப்பாவோட பர்த்டே விலாக் பார்த்துருந்தோம். பர்த்டே விலாக்லேயே அன்றைக்கி நைட்டு, பர்த்டே அன்றைக்கி நைட் வரைக்கும் என்னாச்சுன்றதை பார்த்தோம். இது மறுநாள் மார்னிங்லேருந்து என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னியும் பொங்கலும் மறுநாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுருந்தேன். பாப்பாவோட பர்த்டே செவ்வாய்க்கிழமை வந்தது. ஸோ இது புதன்கிழமை காலையில். ஸோ அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கிச்சன் க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த மொத்தமாக நம்ம கவுண்டர் டாப் மேலே இருந்த மொத்த திங்ஸையும் எடுத்துட்டேன். இந்த சைடு கொஞ்சம் இருக்குது, இதை எடுக்கணும். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த பாஸ் ஷேப் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஆல்ரெடி நான் இந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த சைடு தேய்ச்சி துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். பட் ஆனால் அப்படி பண்ணால் ஃபினிஷ் பண்ண முடியல. அதனால் நான் இன்றைக்கி நம்மளுக்கு குக்கிங் வேலை இல்லை, அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். சமைக்கிற வேலை இல்லாத நாளில் இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம முடிச்சிடலாம். அதனால் இங்கே இருக்க கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே எடுத்துட்டேன். இங்கே மாட்டியிருந்த ஸ்டாண்டெல்லாம் இங்கே இறக்கி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதெல்லாம் திரும்பவும் நான் இந்த இடத்த சரி பண்ணிவிட்டு எடுத்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பழைய இதெல்லாம் இருக்குது, சமைச்ச பொருள்லாம் எடுத்து போட வேண்டியது, அப்புறம் கழுவ வேண்டிய பாத்திரம் இங்கே இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கழுவுன பாத்திரம் இருக்குது. அப்பா தான் வாஷ் பண்ணி வச்சுருக்காரு. காலையில் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் வாஷ் பண்ணார். அப்புறம் செல்ஃப் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் நான் இப்போது கவுண்டர் டாப்பில் இங்கே இருந்ததெல்லாம் எல்லாத்தையுமே கீழே வைக்க முடியாது இல்லையா, வெறும் அந்த ஸ்டாண்டுக்கு மட்டும்தான் கீழே வச்சுருக்கேன். மற்றபடி இங்கே சைடில் இருக்க ஆயில் கேன் அது இதுன்னு எல்லாமே இந்த ஷெல்ஃபில் ஒவ்வொரு ஷெல்ஃபையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி அங்கே எல்லாத்தையும் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லாமே ஜஸ்ட் அப்படியே அடுக்கி வச்சதோடு சரி, இன்னும் கரெக்ட் பண்ணி வைக்கல, எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும். இந்த வேலை முடிக்காதனாலே இந்த பை இங்கேயே இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் பாக்ஸ் இருக்குது. வேணுன்றதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வேணான்றதை மேலே தூக்கி வைக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு மேலே தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுல ஏதாவது வீணாக போயிடுச்சுன்ற பட்சத்தில் அதுக்குள்ளே இருக்க பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய க்ளீன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு இங்கே கால் துடைக்கிறதுக்கு அதுக்கெலாம் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தேய்ச்ச பாத்திரம் இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா பெருக்கி துடைக்கணும். சிலிண்ட்ரு இங்கே இருக்குது. கேஸ் ஸ்டவ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். கழட்டிட்டு ஹாலில் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு.
கீழேயும் இங்கே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணணும். இந்த பக்கெட் அங்கேருந்து எடுத்து கீழே வச்சுருக்கேன். பட் ஆனால் இப்போ மளிகை சாமான்லாம் குறைஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரே பக்கெட்டாக மாற்றிட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கணும். ஸோ இந்த இடம் இப்போ இப்படி தான் இருக்குது. கீழே வந்து இந்த டப்பு வந்து காலி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே அடுக்கி வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டப்பு வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ ஃபுல்லாக அப்படியே பாத்திரத்தை அடுக்கி வச்சுட்டேன். இதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து குறையுது. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லா கிடைக்குது. இந்த டப் வச்சுட்டோம் அப்படின்னா அடைச்சிக்குது. ஸோ இந்த டப் தான் அங்கே வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டேன் நான். இந்த டப்பு வந்து இங்கே டெய்லி பாத்திரம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இன்னமும் நம்ம வந்து நிறைய குறைக்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவ போகிறேன். ஸோ அதை நான் வீடியோவாக ஷூட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் பிஃபோர் மட்டும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. கரையாக இருக்கலாம் அங்கங்கே மஞ்சள் கரையாக. ஸோ இதெல்லாம் வந்து தேய்ச்சி கழுவ போகிறேன். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி முந்தா நேற்று கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனா நல்லா கொஞ்சம் ஒயிட் ஆகிடுச்சு இந்த இடம். இந்த இடம்லாம் மட்டும் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ நான் கழுவிட்டு எப்படி இருக்குன்றதை பிஃபோர் காமிக்கிறேன். கண்டினியூவாக இதெல்லாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சு போர்டு கூட எந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்கள், அதையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஆமாம், சமையல் வேலை இருக்க அன்றைக்கி இந்த வேலையை செய்ய முடியாதுல்ல. ஸ்டவ் முக்கியமாக மேலே வச்சு ஆகணும். கீழே தேய், அங்கெல்லாம் அந்தளவுக்கு அழுக்கு இல்லை. கீழே ஆயில் இருக்குல்ல, அங்கே தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் நான் தேய்ச்சி கழுவிட்டுருந்தேன். அப்புறம் வந்து என் பையனை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வாலில் இருக்க அழுக்கெல்லாம் தேய்க்கிறதுக்காக ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். வந்து அவன் தான் தேய்ச்சி கொடுத்தா. போன முறை இந்த மாதிரி நான் டீப் க்ளீன் பண்ணும்போது பாப்பா ஹெல்ப் பண்ணா. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க பர்த்டே பேபியாச்சா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தா. அது வரைக்குமே எழுந்துக்கலாவ. அப்புறம் ஓரளவுக்கு நாங்கள் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லன்ச் போயிருந்தோம். லஞ்சுக்கு வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம் வாங்க. ஸோ நம்ம லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கேட்டிருந்தா, அதனால் அவளை கூட்டிகிட்டு நாங்கள் அப்படியே ஃபேமிலியோடு எல்லோரும், அப்பாவும் வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அண்ணா மட்டும் மிஸ்ஸிங். என் முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கிற தஞ்சை வீரசாமி தான் போயிருந்தோம் லஞ்சுக்கு. போயிட்டு ஜாலியாக லஞ்சை சாப்பிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பாப்பா வந்து விளையாட்டி பொம்மையை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. வேசி தலையாட்ரி ஆட்டு இங்கே பார்த்தாட்ரி, இங்கே பாரு. கையெடு நீ தலையாட்ட அதே மாதிரி. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். திரும்பி ரொட்டீன் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால, நம்ம க்ளீனிங் வேலை நடந்துட்டதுனால இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு காஃபி போட்டுட்ருந்தேன். நீயே குடி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக தம்பி என் பையன் க்ளீன் பண்ணிட்டான். இன்னும் இந்த இடம் மட்டும் இப்படி இருந்த இடம் இப்படி ஆகியிருக்கு. இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ அதுக்காக தான் அந்த இடம் நான் க்ளீன் பண்ணுறேன். நான் விட்டுட்டேன். ஏன்னா பர்த்டே பேபி, நேற்றுக்கு பர்த்டே, இன்னைக்கு வந்து அதனால ஆமாம் நான் சொல்ல போகிறேன்னா தான் உஷாரா முன்னாடியே அதே சொல்லி கேடி. நல்லாக்கா என் ட்ரெஸ்ஸு எல்லாம் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்கிறோம். ஒருத்தவங்க கூட கமெண்ட்டே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி வீடியோ போடலாம், அந்த மாதிரி கேமரா இந்த பக்கம் இருக்கு, அந்த சைடு பார்த்து ஒருத்தர் கூட அந்த மாதிரி கமெண்ட் போட மாட்டேன். எப்படி போடணும் கமெண்ட்? உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் 10,000. கமெண்ட் எங்க இருந்து வரும்? சேலஞ்செல்லாம் பண்ண சொல்லி கமெண்ட் போடுவீங்களா? ஜெயிச்சு எதிர்பார்க்குறேன். 1 மில்லியன் யார் யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் வருதோ அவங்களுக்குலாம் மட்டும்தான் 100க்கு மேலே அந்த மாதிரிலாம் கமெண்ட் வருது. ஆனால் நம்மளுக்குலாம் 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம்ல, அதனால்
நம்மளுக்கு அவ்வளவா வர மாட்டேங்குது. 75 கூட தாண்ட மாட்டேங்குது நான் பார்த்த வரைக்கும். கமெண்டா ஓகே. சரி, நீங்க இந்த நெக்ஸ்ட் டு த கம்மிங் டு த கண்டென்ட். இந்த இடம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி கழுவுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் நான் வந்து தேய்க்கல, இங்கே மட்டும்தான் தேய்ச்சேன். இந்த டைல்ஸ் மட்டும் தேய்ச்சேன். அதனால் அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனேன். அப்புறம் என் பையனை கூப்பிட்டு மேலெல்லாம் தேய்க்க சொன்னேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சமைக்கும். அதனால் அவனே வந்து எனக்கு இது வரைக்கும் தேய்ச்சி கொடுத்துட்டான். அவனுக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கணும். அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். இந்த இடம்லாம் வந்து அழுக்காக இருக்குது, தேய்ச்சி கழுவணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கரெக்டாக வந்துட்டு இந்த வேலையெல்லாம் ஜெய்சி வாங்கு, அதுதான் புக்கு கூட எடுக்க மாட்டேங்குது, வேலையாவது செய்யட்டும் அப்படின்னாரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் புக் எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதனால ஸோ எங்கள் கேஸ் ஸ்டவ்வுக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறதுனால இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு காஃபி போட்டோம். அப்பா வந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னார். வெச்சின்றீங்களா? அது வெச்சியா இல்லை வெச்சியா? வெச்சி. வெச்சி. ஸோ இங்கே வந்து காஃபி தூளும் சர்க்கரை இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிடுமா? பாருங்க, இதுக்குள்ளே இருந்த சாக்லேட்டு மெல்ட் ஆயிக்கலாம். இது ரெண்டுத்தையும் எடுத்தாங்க வச்சிரு. இங்கே இருக்குது, இப்போதைக்கு கீழே இருக்குது எல்லாமே. அதனால் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. நம்ம கிச்சனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறீங்க. பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண போகிறேன். நான் என்ன வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆகுது இதை வந்து பின்னாடி பக்கம்லாம் க்ளீன் பண்ணி, அதனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அழுக்கு. அதனால் லெமன் இருக்கு இல்லையா, லெமனு, அதுக்கப்புறம் வந்து ஆப்ப சோடா, இதை வந்து இப்படி இதுலேயே கொட்டிட்டு இப்படி லெமனை எடுத்து இப்படி தேய்க்கிறேன். அவ்வளோதான். இதுதான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்படி தேய்ச்சி விட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ திரும்ப வந்து தேய்க்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்கு இந்த இது இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளையாயிடுச்சுல. இந்த மாதிரி கருப்பாக. ஆமாம்மா, தேய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்ச் இருந்தது. இந்த இடமும் தேய்ச்சி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். தெரியுதுங்களா? இதுவும் வந்து கட்டைக்கரைன்னு இருந்தது தான். ஸோ வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டேன். கட்டைக்கரையன்றால யார் மாட்டு பேர் வச்சேன்? எப்படி டவுட். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்ட போறீங்களா? ஆமாம், ஸ்டிக்கர் ஒட்டுறது தான். வீடியோ ப்ளே பண்ணிட்டோமா? இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது பார்சல் வாங்கும்போது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு இல்லைன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சாஸ் பேக்கெட்ஸ் வரும். நாங்கள் பொதுவாக இந்த சின்ன பேக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பெருசாக நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரீயாக வர்றது தான். ஸோ இதை ஜஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி க்ளீன் ஆகணும். இதெல்லாம் தொடர்ந்து க்ளீன் பண்ணி வந்தோம்னா க்ளீன் ஆகும். இப்போ இதெல்லாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் கரையாக இருக்குது. இதை வந்து எக்ஸ்பைரி டேட்டான இது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டான தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போட்டா கூட தண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த லைட் நல்லா வெளிச்சமா. ஓகே, டார்ச் ஆஃப் பண்ணிட்டு
ஸோ ஃபுல்லாக நான் வந்து பட்டாம்பூச்சி வருது. ஆமாம் நல்லா சாவடி கையோடு அடிச்சு காலி பண்ணும். நம்ம கெச்சப் வாசனைக்கு வரும். அப்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட இல்லாமல் போயிடுச்சு பாருங்க, க்ளீன் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிறதுனால இந்த நார் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் நான். சில்வர் பார்த்தீங்களா? சோடா மாவு விசஸ் டொமேட்டோ சாஸ். இப்போ ஃபுல்லாக இங்கெல்லாம் சுற்றி தேய்ச்சிக்கிறேன் நான். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களாம் ஒரு லைக்காக போடுவோம். இந்த வாய்ஸ்லாம் வைக்க மாட்டீங்க தானே? ஓகேவேம்மா தெரியும். ஸோ வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி கழுவி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு. இது வந்து 3 பர்னர் ஸ்டவ். இந்த ஸ்டவ் வாங்கினப்போ நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து சூர்யா ஃப்ளேமில் வாங்கினது. நம்ம புதுசாக வாங்கினப்போ இப்படி இருந்த ஸ்டவ்வு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மாறி இருக்கு. ஸோ பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் இதில் ஷூட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், டாட்டா.